ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 30-20 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல டிஎல்எஸ் மெத்தட் மூலமா வின் பண்ணிட்டாங்க. டியூ டு ரெயின் 13 ஓவர்ஸ் கேமா இதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் ராஸ்டன் சேஸ். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பாலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ராஸ்டன் சேஸ் தான் கேப்டன் பண்ணது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா 108 ஸ்கோர் பண்ணாங்க இன் 13 ஓவர்ஸ். அதுக்கு முக்கியமான கிரெடிட் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ்க்கு தான் நம்ம கொடுத்தாங்க. ஒன்ஸ் அகைன் சூப்பர் நாக் 40 ரன்ஸ். அண்ட் இந்த சீரீஸ்லேயே பாசிட்டிவான ஒரு விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டன் ஸ்டெப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட போலிங் எடுத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் ரொமாரியோ ஷெப்பர்ட் ரொம்ப இம்ப்ரெசிவா போலிங் போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அகில் ஹுசைனும் பாத்தீங்கன்னா சூப்பரா எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. டீசன்ட் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் சொல்லலாம். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அத்தனை சீக்கிரமா அவுட் ஆனாலும் ஒரு பக்கம் ஷை ஹோப் ஒரு பக்கம் நிக்கலஸ் பூரான் வச்சு செஞ்சுட்டாங்க. ரெண்டு பேருமே குயிக்கா விளையாடி கேம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணி 3-0 சவுத் ஆப்பிரிக்கா ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். சவுத் ஆப்பிரிக்கா போலிங் பொறுத்தவரைக்கும் சொல்லிக்கிறது எதுவுமே இல்லைன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருக்காங்க இன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட், ஆல்சோ இன் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட், ஆல்சோ இந்த டாப் ஆர்டர். ஸோ டெஃபினட்டா கிரெடிட் வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு.